ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா பார்ட் 14 லெசன் 14. ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஆன்லைனில் ஹிந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே நாங்கள் கோச் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஸ்போக்கன் ஹிந்தியுமே நாங்கள் கோச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுமோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் உங்கள் ஊர்லேயே எழுதிக்கலாம். வேறு எங்கேயும் நீங்கள் இங்கே போகணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேருந்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுவோம். ஹால் டிக்கெட்ஸ், மார்க் ஷீட்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதிலலாம் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்ட் டென்ஸு. ப்ரீவியஸ் லெசனில் நம்ம என்ன பார்த்தோன்னா பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது வாஸ், வேர் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இங்கிலீஷில் வாஸ், வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஹிந்தியில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றதே லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெசனில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் பாஸ்ட் டென்ஸ்லேயே நெக்ஸ்ட் லெவல் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லெசனில் பாருங்கள், அப்படின்றது என்னது, நம்ம ரூட் வேர்பு. அந்த ரூட் வேர்பு பாஸ்ட் ஃபார்மில் எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயா அப்படின்றது நம்ம எந்த கேஸில் ஆயா அப்படின்னு வரும்னா, மேல் சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம அப்படின்ற வேர்ப் ஆயா அப்படின்னு மாறும். இது மேல் ப்ளூரல் இல்லை எல்டராக இருந்துச்சுன்னா ஏ சவுண்டில் முடியும். ஃபீமேலில் சிங்குலராக இருந்துச்சுன்னா இ சவுண்டில் முடியும். இது ஃபீமேலில் எல்டரோ இல்லை ஃபீமேலில் ப்ளூரலோ இருந்துச்சுன்னா இந்த இன் சவுண்டை முடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பிதாஜி ஆப் மேரே லியே ஆஜ் கியா லாயே. அப்பா, நீங்கள் எனக்காக இன்று என்ன கொண்டு வந்தீர்கள். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸில் அப்பாட்ட கேட்குறோம், நீங்கள் எனக்காக என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு. ஸோ எல்டர் பர்சன், மேலில் எல்டர் வந்திருக்கனால லா அப்படின்ற வேர்ப் லாயே அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், மைன் ஆஜ் தும்ஹாரே லியே குச் ஃபல் லாயா. நான் இன்று உனக்காக சில பழங்கள் கொண்டு வந்தேன். ஸோ மைன்னு இருக்குது. ஓகேவா, இது நம்மளுக்கு எந்த ஜெண்டரையும் இங்கே கொடுக்கல. ஸோ நம்ம இங்கே மேல்னு எடுத்துகிட்டு சில பழங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்றப்போ வெர்போட சவுண்ட் முடிகிற மாதிரி லாயா அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கியா ஆப் மிட்டாயி நஹி லாயே. நீங்கள் மிட்டாயி கொண்டு வந்தீர்களா. ஸோ ஆப் எல்டர் பர்சன்றனால நம்ம லாயே அப்படின்னு என் பண்ணியிருக்கோம் இங்கே. நெக்ஸ்ட் ஒன், நஹிங் மைன் மிட்டாயி நஹிங் லாயா. இல்லை, நான் மிட்டாயி கொண்டு வரவில்லை. ஸோ மைன் வந்திருக்கனால சவுண்டில் முடிச்சிருக்கோம் லாயா. நெக்ஸ்ட் ஒன், கியோன் ஆப் மிட்டாயி நஹிங் லாயே. கியோன் அப்படின்னா ஏன் நீங்கள் மிட்டாய் கொண்டு வரவில்லை. ஸோ ஆப் வந்திருக்கனால எல்டர் பர்சன்னால சவுண்டில் முடிச்சிருக்கோம் லாயே அப்படின்னு. கியோன் கி மிட்டாயி சேகத் கேலியே அச்சி நஹின் ஹை. கியோன் கி அப்படின்னா பிகாஸ், ஏனென்றால் மிட்டாயி உடல் நலத்திற்கு நல்லது இல்லை. சேகத் அப்படின்னா ஹெல்த், உடல் நலம் அப்படின்ற மீனிங். கேலியே அப்படின்ற மீனிங் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு மீனிங் ஃபார். ஸோ ஹெல்த்துக்கு மிட்டாய் நல்லது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், சோனி தும் பெங்களூரு சே கப் ஆயி. சோனி, நீ பெங்களூரிலிருந்து எப்பொழுது வந்தாய். இங்கே சோனி அப்படின்றது ஒரு ஃபீமேல் ஜெண்டரை டினோட் பண்ணுது. ஸோ நம்ம சவுண்டில் வேர்பை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆயி அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், மைன் ஆஜ் சுபஹ் ஆயி. நான் இன்று காலையில் வந்தேன். ஸோ சோனி இங்கே ஆன்சர் பண்ணுறேன், நான் வந்தேன் அப்படின்னு.
ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஈ சவுண்டில் வேர்பு ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆயி அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், தும் பஸ் சே ஆயி யா ரயில் சே, நீ பேருந்தில் வந்தாயா அல்லது ரயிலிலா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சே அப்படின்றது இப்போ வந்து பேருந்தில் வந்தேன், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இல் சவுண்ட் வந்துச்சுன்னா மே அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஆனால் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் இல் சவுண்ட் வந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன பண்ணணும்னா சே தான் போடணும், பஸ்ஸு சே. ஸோ நீ பேருந்தில் வந்தாயா அல்லது ரயிலிலா. நெக்ஸ்ட் ஒன், மைன் ரயில் சே ஆயி, நான் ரயிலில் வந்தேன். நெக்ஸ்ட் ஒன், தும் மேரே லியே கியா லாயி, நீ எனக்காக என்ன கொண்டு வந்தாய். மைன் தும்ஹாரே லியே அச்சி கிதாபேன் லாயி, நான் உனக்காக நல்ல புத்தகங்கள் கொண்டு வந்தேன். ஸோ கிதாபேன் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, புத்தகங்கள். தும்ஹாரே லியேனா உனக்காக. மைன் தும்ஹாரே தோஸ்தோன் கேலியே அச்சி அச்சி ஹிந்தி புஸ்தகேன் லாயி, நான் உன்னுடைய நண்பர்களுக்காக நல்ல நல்ல ஹிந்தி புத்தகங்கள் கொண்டு வந்தேன். ஸோ புஸ்தகேன் அப்படின்றனால என்னது, புக்ஸுன்னு தான் மீனிங். தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்டு, தோஸ்தோன் அப்படின்றப்ப ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்களுக்காக. கியா தும் கிலௌனே பி லாயி, நீ பொம்மையும் கொண்டு வந்தாயா. ஸோ நீ வந்திருக்கனால சிங்குலரில் இருக்குது, ஃபீமேல் ஜெண்டர்னால ஈ சவுண்டில் முடிச்சிருக்கோம், லாயி. நெக்ஸ்ட் ஒன், ஹாங் மைன் பச்சோன் கேலியே கிலௌனே பி லாயி, ஆம் நான் குழந்தைகளுக்காக பொம்மைகளும் கொண்டு வந்தேன். கிலௌனா அப்படின்றப்ப அது வந்து சிங்குலரில் இருக்குது, கிலௌனே அப்படின்றப்ப ப்ளூரல். நெக்ஸ்ட் ஒன், ஆப் கல் கித்னே பஜே சோயே, நீங்கள் நேற்று எத்தனை மணிக்கு தூங்கினீர்கள். கித்தனை அப்படின்னா எத்தனை, ஹவு மெனி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எத்தனை அப்படின்றது அதோட மீனிங். கல் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது, ஒன்று நாளை, இன்னொன்று நேற்று. நம்ம யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து அதோட மீனிங் வந்து மாறும். ஸோ இது இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கல் அப்படின்னா நேற்று. ஸோ அப்படின்னா என்னதுன்னா தூங்குறது. இப்போ நீங்கள்ன்றப்ப என்னது, இது வந்து மேலில் எல்டர் பர்சனை சொல்கிறோம், அதனால ஏ சவுண்டில் சோயே அப்படின்னு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஹம் கல் ராத் கோ 9 பஜே சோயே, நாங்கள் நேற்று இரவில் 9 மணிக்கு தூங்கினோம். ராத்கோ அப்படின்னா இரவில், இந்த நைட்டு. ஆப் ஆஜ் கித்னே பஜே உட்டே, நீங்கள் இன்று எத்தனை மணிக்கு எழுந்தீர்கள். ஸோ நீங்கள் எல்டர் பர்சன்னால ஏ சவுண்டில் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஹம் ஆஜ் 6 பஜே உட்டே, நாங்கள் இன்று 6 மணிக்கு எழுந்தோம். சஹ அப்படின்னா 6. நெக்ஸ்ட் ஒன், கல் ஆப் கஹாங் கஹாங் கயே, நீங்கள் நேற்று எங்கே எங்கே போனீர்கள். இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கயே அப்படின்னு வந்திருக்கு. கயே அப்படின்னா இதோடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னென்னா ஜா, அதாவது நம்ம போன்னு சொல்லுவோமா, ஜா. ஜா மட்டும் பாஸ்ட் டென்ஸில் கயே, கயா, கயி, கயின் இப்படி மாறும். மித்த வேர்ப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆ அப்படின்னா ஆயா, ஆயே, ஆயி, ஆயின் இப்படி முடியுது. ஆனால் ஜாவோட பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கயா, கயே, கயி, கயின் இப்படி இருக்கும். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹம் கல் கஹிங் நஹிங் கயே, நாங்கள் நேற்று எங்கேயும் போகவில்லை. கஹிங் நஹிங்னா எங்கேயும், நோவேர். நெக்ஸ்ட் ஒன், யஹ் பத்ர கவுன் லாயா, இந்த கடிதம் யார் கொண்டு வந்தார். பத்ர அப்படின்னா லெட்டர். நெக்ஸ்ட் ஒன், யஹ் பத்ர டாக்கியா லாயா, இந்த கடிதம் தபால்காரன் கொண்டு வந்தான். நெக்ஸ்ட் ஒன், துமாரா பாயி தில்லி மே கஹாங் டஹரா, உன்னுடைய சகோதரன் டெல்லியில் எங்கே தங்கினான். ஓகேவா, டஹரா அப்படின்னா என்னதுன்னா தங்குறது, ஸ்டே பண்ணுறது, டஹர் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன், வஹ் மாமாஜி கே கர் மே டஹரா, அவன் மாமாவின் வீட்டில் தங்கினான்.
இப்போது இந்த லெசன் ஓவர். ஸோ இப்போ நம்ம வந்து பாஸ்ட் ஃபார்மில் வேர்ப் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஜெண்டரை பொறுத்து, ஜெண்டர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் பொறுத்து நம்ம வந்து எப்படி வந்து பாஸ்ட் ஃபார்முக்கு மாறுது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ இந்த லெசனோட அபியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், தமிழ் யா அங்கிரேஜி மே அத்த லிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன், கிலவுனா. கிலவுனானா பொம்மை, டாய். நெக்ஸ்ட் ஒன், சுபஹ். சுபஹ்னா காலையில், இந்த மார்னிங். नेक्स्ट टॉपिक, सही शब्द चुनकर वाक्य पूरा करो. फर्स्ट वन, आप कब डैश. ஸோ இங்கே ஆப் அப்படின்றது வந்து எல்டர் பர்சனாக சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சோயா சோயேன்னு வந்துருக்கு. நம்ம எல்டர் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஏ சவுண்டில் முடிக்கணும். அப்போ இங்கே இடத்துல சோயே தான் வரும். ஆப் கப் சோயே. நெக்ஸ்ட் ஒன், வஹ் மாமா கே கர் மே டேஷ். ஸோ இங்கே வஹ் சப்ஜெக்ட் என்ன இருக்குது, வஹ் இருக்குது. வஹ்னா சிங்குலர், ஓகேவா. சிங்குலருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆ சவுண்டில் முடிக்கணும். மேல்னா ஆ சவுண்டில் முடிப்போம், ஃபீமேல்னா ஈ சவுண்டில் முடிப்போம். இங்கே நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, டஹரா டஹரே. அப்போ இங்கே வந்து டஹரா தான் வரும். வஹ் மாமா கே கர்மே டஹரா. தேர்ட் ஒன், பிதாஜி ஆப் மேரே லியே கியா டேஷ். ஸோ அப்பா நீங்கள் எனக்காக என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறோம். அப்பா, அப்பா வந்து எல்டர் பர்சனா, மேலில் எல்டர், எல்டர் என்ன வரும், ஏ சவுண்டில் முடிக்கணும். இப்போ லாயே. பிதாஜி ஆப் மேரே லியே கியா லாயே. நெக்ஸ்ட் ஒன், யஹ் பத்ர டாக்கியா டேஷ். இந்த கடிதத்தை வந்து யார் இந்த கடிதத்தை வந்து தபால்காரன் கொண்டு வந்தான். ஸோ சிங்குலரில் இருக்குது, லாயா. यह पत्र डाकिया लाया. हम कल स्कूल नहीं डैश. இங்கே ஹம்முன்னு இருக்கு, அப்போ ப்ளூரலில் இருக்குது. ப்ளூரலில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மேல் ஜெண்டர்னா ஏ சவுண்டில் முடிப்போம், ஃபீமேல் ஜெண்டர்னா இன்னு, ஓகேவா. ஆனால் இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, கயா கயேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கயே தான் வரும். ஹம் கல் ஸ்கூல் நஹிங் கயே. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹிந்தி மே அனுவாத் கரோ. கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், அவன் டெல்லியில் எங்கே தங்கினான். வஹ் தில்லி மே கஹா டஹரா. ஸோ மேல் சிங்குலர்னால டஹரா ஆ சவுண்டில் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், சோனி நீ பெங்களூரிலிருந்து எப்பொழுது வந்தாய். சோனி தும் பெங்களூரு சே கப் ஆயி. சோனின்றது ஃபீமேல் சிங்குலர், ஸோ ஈ சவுண்டில் முடிச்சிருக்கோம், ஆயி. ஸோ இந்த லெசனோட அபியாஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. லெசன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நான் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். புரியலைன்னா திருப்பி இன்னும் ஒரு தடவை கேளுங்க. நீங்கள் லெசனை கவனிக்கும் போதே நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.